நாமத்தினாலே இன்னும் இருக்கிற நோய்க்கு சார்பாக வாழ்க்கை தெரிஞ்சுக்கொண்டேன். இந்த காலங்களில் கூட கற்றுடைய வேதனையும் சில விஷயங்களை நாம் பண்ணிக்கலாம். இது செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், எது நல்ல மருந்து என்கிற தலைப்பை நாம் பார்க்க முடியும். எது நல்ல மருந்து என்று நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேக விதமான மருந்துகளை செய்வாங்க, நல்ல மருந்தாக பயன்படுத்துவாங்க சொல்லுவாங்க. பல விதமான செடிகளையும் பல விதமான பொடிகளையும் மூலிகைகளையும் சொல்லுவாங்க, இயற்கை சொல்லுவாங்க, இன்னும் ஆங்கில மருத்துவ சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், இருந்தாலும் பலவிதமான கல்வியை பல சொல்லிதான் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது எது நல்ல மருந்து என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்க முடியும். அதுக்கு ஆதரவாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் விஷயத்துக்கு 12ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்கணும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, ஞானமுடைய நாவும் ஔஷதம். அப்போ ஔஷதம்னா நல்ல மருந்து அர்த்தம். அப்போ எது நல்ல மருந்து பார்க்கும்போது ஞானம் நிறைந்த பேச்சு, அதுதான் நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்துல அநேக விதமான ஒரு உடலுக்கு தேவையான ஒரு அப்படின்னா மருந்துகள் காணப்பட்டாலும் கூட ஆவிக்குரிய ரீதியாக மன ரீதியாக ஆராதனை கொடுக்கிற மருந்து எது சொன்னால் ஞானமாய் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் நல்ல மருந்தாக பயன்படுத்தி வேதம் சொல்லுது. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறாங்க, என்னமோ விஷயம் உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், எவ்வளவு சிரமம் போயிட்டு இருக்கோம். இப்போ டாக்டரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சரிங்களா இல்லை ரொம்ப நல்ல ஒரு ஆறுதலா பேசுங்க, அந்த வார்த்தை நம்ம குணமாக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அது எதை டாக்டர்னா ஞானமே பேசுகிற பேச்ச கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எது நல்ல மருந்து பார்க்கறது ஞானம் நிறைய பேச்சுகளை பேசுகிற அந்த ஒரு அனுபவம் தான் நல்ல மருந்து சொல்லுது. அப்போ இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கை சொல்லுவோம். உலக பிரகாரமான மருந்து எதுன்னு போடுறது ஒருவர் இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியான நல்ல மருந்து வரும்போது ஞானம் நிறைந்த பேச்சு, அதுதான் நல்ல மருந்து சொல்லுவோம். அப்ப இந்த ஞானம் யாருன்னா இயேசு ஞானம், அப்படியே ஞானம் ஒரு ஞானம் நிறைந்த இயேசுவாகிய அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தை தான் மருந்து இந்த வேதத்தில். இந்த ஔஷதமாகிய இந்த நல்ல மருந்தாகிய இயேசுவின் வார்த்தையை நாம் கொள்ளும் போது அது அநேகருக்கு பறைசாற்றும் பொழுது அநேகருக்கு அந்த விஷயம் ஆவிக்குரிய மனநோய் ஆவிக்குரிய நோய் நீக்கி விடக்கூடியதா இருக்குது. அப்படி எது நல்ல மருந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக உள்ள அந்த மருந்து நான் சொல்லல, மன ரீதியாக சிந்தனை ரீதியாக எண்ணங்கள் ரீதியாக அநேக நோய்மைப்பட்டிருப்பாங்க, ஆவிக்குரிய ரீதியாக மனநிலை சரியில்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்ல சிறந்த மருந்தாக காணப்படுகிறதுனா ஞானம் நிறைந்த பயிற்சி, அதுதான் ஞானம் உங்களுடைய நாவும் ஔஷதம். அப்போ இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதை மற்ற நபர்களுக்கு பேசும்போது அதை சொல்லும்போது அவருடைய உண்டான செத்து போன நிலைமைகள்லாம் உயிர்த்தம் அடைந்து அது நல்ல மருந்தாக அது வேலை செய்யும். அப்போ நாம இதை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டுடைய வார்த்தை அதிகமாக விளைவிப்பது அந்த வார்த்தை விளைவிக்கும் போது பயன்படுத்தும் போது மருந்தாக நாம பயன்படுற மாதிரி கருத்து. எனவே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவத்தையும் வார்த்தை சொல்லுகளும் தெரிந்து விஷயம் சொன்னால் உலக ரீதியான மருந்தை எதுவும் நம்ம பேசல, ஆவிக்குரிய ரீதியாக அநேகர் பேசுவாங்க, நோய்களை இருக்காங்க, சிந்தனை சரியில்லாம எண்ணங்கள் சரியில்லாம மனசு சரியில்லாம இதய சரியில்லாம இருப்பாங்க, அது ஒரு நோய் தான். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சரி செய்யக்கூடிய நல்ல மருந்து ஞானமுடைய பேச்சு, அந்த ஞானையா இயேசுவின் வார்த்தையாகி அந்த மருந்தை அநேகருக்கு நாம் பயன்படுத்துவோம், நாமும் உபயோகிப்போம். அந்த நல்ல மருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் சொல்லி நம்ம என்ன செய்வோம், அநேகருக்கு தேவனுடைய காரியங்களை நம்ம விஷயம் கொடுப்போம். அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இன்னொரு வசனம் சொல்றது, நீதிமொழிகளில் அருமையாக சொல்றது, இந்த வசனத்தை குறித்து என்ன சொல்லலாம், என் மகனே என் வார்த்தையை என் வசனத்துக்கு செவி சாய்த்து 4ஆம் போட்டிருந்தது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் அவைகள் உள்ளுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும், ஜீவனா இருக்கும். இந்த வசனத்தை வாழ்வை கொடுக்கிற உள்ளான மனநிலை சிந்தனைகளை எண்ணங்களை மாற்றுகிற நல்ல மருந்து ஞானமான பேச்சுதான். அந்த ஞானமான இயேசுவின் வார்த்தைதான். அப்போ இதை கேட்கிறது ஒவ்வொருவரும் நல்ல மருந்தாக இருக்கிற ஞானமான பேச்சை இயேசுடன் பெற்றுக்கொண்டு அதை நாமும் அனுபவித்துக் கொண்டு அநேகரை பயன்படுத்தி நல்ல மருந்தாக இயேசுவை வெளிப்படுத்துவோம். நம் அனைவரும் ஆசிரியப்பாக சொல்லி அனைவரையும் எங்கு இருந்தவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.